எல்லாருக்கும் வணக்கங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் உங்க பல்ல பத்தன்னு திரிகிறாங்க. பல்ல மூடுங்கண்ணா. அண்ணா பாதி தானே மூடி இருக்கிற. மூடிதான் மூடுங்கண்ணா. என்கிட்ட காட்டுங்க. ஓகே இப்ப பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இத முட்டத்தூர் கிராமத்துல ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவே, யாதவ குலத்துல பிறந்தவே, என் பேர் தான் கோனார் ஐயா. எனக்கு 3 பொண்டாட்டி 6 பசங்க ஐயா. சரி, எத்தனை பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை? ஐயோ, ஏது ஆம்பளை பசங்க 6 பொண்டாட்டி சாமி. ஏனா பெண் வந்தா தெரியல. பொண்ணாட ரெண்டா நிறுத்திக்கலாம்ல. நான் என்ன பண்ணுவா? முதல்ல பொண்ணு பிறந்தது, ரெண்டாவது பையன் பண்றோம் குடும்ப கட்டு வந்து பார்த்தா, ரெண்டாவது பொண்ணா போச்சு. சரி, மூணாவது பையன் பிறக்காதா அப்படின்னு பார்த்தா 3வது பொண்ணா போச்சு. 4வது பிறந்துரும் அப்படின்னு பார்த்தா 4வது பொண்ணா போச்சு. 5வது எங்க மாமியார் பேச்சு கேட்டா 5வது பொண்ணா போச்சு. 6வது இந்த தோச்சுக்கார பாய்க்கிறானே சங்கமலம், ஆமா பேச்சு கேட்டா 6வது பொண்ணா போச்சு. ஜென்மமா 7வது முயற்சி பண்ணிக்கிறேன். ஜென்மமான்னு கேக்குறேன். ஏன்னா இந்த காலத்துல பெண்ணு திருமணம் செய்து கொடுக்கணும்னா 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுது. யாரு மேய்ச்சி கஷ்டப்பட்டு 6 பெண்களை எப்படிதான் கரை சேர்க்க போறியோ தெரியல. போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க எவ்வளவு செலவாகுது? 5 லட்சம் 9 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அவரு அவ்வளவு செலவு கிடையாது. 1500 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கலாம். எப்படின்னா அது சொல்றீங்க? 1500 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுக்கலாம். ஒரு மிஸ்டிகா அவன் பைக் எடுத்துக்கலாம் அந்த பக்கம், இது பேக் எடுத்துக்கலாம் இந்த பக்கம். அப்புறம் ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டு இருக்கேன். நம்ம கடைசி பாப்பா இருக்குல்ல ராதிகா, அதனுடைய போன் நம்பர் இந்த லைட் போடுற ஆளு வாங்கி வந்துட்டான். யார் லைட் போடுறா? நான் கேக்குறேன். நான் எம்ஜிஆர் என்றால் யார் இவரு கலருக்கு எம்ஜிஆர்? எம்ஜிஆர் பாத்துக்கிறியா? எம்ஜிஆர் ஐயா அது உனக்கு மறுபுள்ளி அவரு, நீதான் மாமனார் அவருக்கு. அவரு எனக்கு மறுப்புல போடாம மாட்டா கெடி முடிச்சு பையா சேர்க்கிறான் மாதிரி சேனப்பாருங்க சொல்லிட்டான். யாரு உன் அயவுங்க எத்தனை மிஸ்டால உன் அயவுங்க மிஸ்டால் குத்தலாம். மிஸ்டால் 10,000 குத்து வாங்கியா? நாடக கலைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தூங்கும் போது யாராவது செல்போனை தொலைத்து விட்டால் ஆபரேட்டர் வந்து வாங்கி. இவன் தான் கம்பெனிலேயே செல்லுத்திறன். செல்போன் நீ என்ன பண்ணிட்டு 6 பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சோமா? எல்லாம் பேரம் பேச்சு எடுத்துட்டாங்க. அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு, தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு யாரும் வந்து பார்க்கறது கிடையாது. நான் ஒரு 40 ஆடு வச்சுக்கிறேன். அது கூட கொட்டை குட்டியாதான் ஓடுது. நம்ம ராசி ஆயினா தெரியல. இந்த முட்டத்தூர் கிராமத்துல அதிகாலை எழுந்து ஆடு மாடெல்லாம் ஒட்டாந்து விட்டு ஏரிக்கார மேல உக்காந்துருப்பா. ஊரா விட்டு பயிரெல்லாம் மேய்ச்சிட்டு வரும். சத்திரி பண்ணாது ஓட்டிக்கிட்டு வீட்டு போடுவேன். இன்னைக்கு யாரு பயிர்ல போய் இறங்குச்சோ இன்னும் பஞ்சாயத்து வைக்க போதும். என்னக்கா திருவிழா எங்கதான் நடக்கிறது? எங்கதான சொன்னாங்க? இங்க பார்த்தா அப்படி ஒன்றுமே தெரியவில்லை. அக்கா என்னம்மா என்னக்கா அதிசயமா இருக்கு? ஏறடி மீன காலமான கண்ணு போட்டுடுச்சா? அது இல்லக்கா. வேற என்ன? ஐயோ அக்கா, அவனுடைய ஆலயம் ஒன்று இருந்தா ஊரே கிராமத்தில் இருக்கும்.
என்னமா அந்த அம்மனுடைய முகத்தை பார்த்தாயா? பார்க்கவே பரிதாபமா இருக்குக்கா. என்ன காரணமா இருக்குங்க? ஏடி சும்மா உங்களுக்கு தெரியுமா? யார் நம்ம யாருக்குமே தெரியலடி. அது பயணம் ஆரம்பிக்குது. ஆமா கேட்டா தெரியுடி. நல்லா பிடிப்பியா? நல்லா காட்டியா? கை கைய பிடிச்சா தூக்கம் கைய பிடிச்சா காலை பிடிச்சா நீங்கிறேன். பிடிக்கும் ஒரே வழியா போய் சேருங்க. வாங்கம்மா வாங்கம்மா. பெரியவரே நான் ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுமா? யானி இந்த கிழமை ஆபரேஷன் பண்ணிடுச்சாடி. என்னடி நமக்கு தெரிய போயிடுச்சடி. தெரிஞ்சிருந்தா அப்படிலாம் வாங்கி கொடுத்துருக்கலாம். அது யாரியா அந்த கிழமைக்கு அதெல்லாம் வேணாடி. சப்போட்டா வாங்கி கொடு. சாப்பிட்டா வாங்கி கொடுத்து சத்தம் இருப்பாங்க. ஏன் சப்போட்டா வாங்கி நாடு பாரு. என்ன பேசுறீங்க? ஐயா பெரியவரே வாங்க வாங்க ராஜா. யார் வரீங்க? நாங்களா? நாங்க தான் பெண்கள். அது தெரிய கண்கள். வாழை சம்பளமா? ஆமா. மருந்து ஊத்தி வாயில போடுவாங்க. அது ஊத்தி வாயில போடுற பின்ன சூத்துல போடுவாங்க. ஐயா என்ன கேக்குறியம்மா? ஆபாசமாக பேசாதீங்க. நம்பூர் பசங்க தெரியா? நாங்களாம் பக்கத்து கிராமம். யாருன்னா தள்ளிக்கணும் வந்தீங்களா? ஆமா தண்ணி கட்சி ஊர் மேல போக சொல்லி விட்டாங்க. ஓ மனவரி கழுவு மாட்டு பழுத்தி. நான் ஏகல போட்டுக்கிற புடிங்க தலையிட. சட்டா சட்டாமா. அதே வாயில சொல்லுங்க கையில வைக்காதீங்க. லாக் இஸ்து விடுமா. ஐயா பக்கத்து கிராமம் சொல்லிக்காமா உன் பேர் என்னம்மா? என் பேரா என் பேர் தான். ஏய் நல்லா சொல்றியா அனுகுறா. ஒரு அண்ணன் எல்லாம் போதும். என் பேர் தான். பத்து 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 பத்து. அட கண்டாவிய வந்து வந்துன்னு ஒரு பேரா? இந்த ஓ நீ இந்தா? அப்ப இதுனா சந்தா? இல்ல பொத்து. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? நான் சப்பி எடுத்துருனே. ஐஸ் என்ன ரொம்ப பிடிக்காங்க. ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா சும்மாதான் இருக்கேன். இன்னுமா கல்யாணம் ஆகல? ஐயா 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 செய்வது வர மாப்பிள பாத்துட்டு போயிடுறாங்க. எங்க அக்கா காமெடியில மாப்பிள பாத்துக்கிறோம். வர மாப்பிள்ள பாத்துட்டு போயிடுறாங்க. அடுப்புல வைக்கிற கறி குண்டா மாரி இந்த பொண்ணை பாத்துட்டு கல்யாணம் ஆகலையாப்பா? இல்லையா எத்தனை பசங்கம்மா? கல்யாணம் ஆளும் சொல்லி எத்தனை பசங்க கேக்குறேன். கல்யாணமே ஆகலன்ற மாசமா கரப்பலிக்குது. தாத்தா என் அக்கா வீட்டுக்கு ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டாங்க. அதுவும் குள்ளமா வளர்த்துட்டு இருக்கிறாங்கம்மா. ரெட் கலர் பனின் வெளியே தெரிஞ்சு. அப்படிலாம் வெளிய சொல்ல கூடாது. ஓ பொறாவா? அம்மா உன் பேர் என்ன ராஜா? தாத்தா வாத்தா தாத்தா வாத்தா. பெரிய மனுஷன் தானே. ஏய் யார் இவன்? பெரிய மனுஷனுக்கு பேர் இல்ல. பழைக்க தப்ப கொண்டாரு கோனாரே சொல்லு. அதுவே சப்ப கோனார. ஒரு ஊர்ல எத்தனை கொண்டாரு இருக்காங்க. அது எந்த கொண்டாரு நான் கண்டுபிடிப்பேன். ஓ இன்சுல எனக்கு. ஆமா அங்க பாரு நீ சப்பு வருது சப்பு வருது சப்பு வருது சப்பு வருதுன்னுவாங்க. ஆமா வேலை வச்சுலாம் விட்டாது தான் வர்றாரு அவரு. ஐயே தாத்தா என்னுடைய பேர் தான் ஆக்சுவலி மஞ்சுளா. மஞ்சளா வா மங்களகரமான பேருமா. வா ராஜா. இனிவெளியிலே நமது கிராமத்து ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவை மரியாதை செய்ய அன்போடு நமது கிராம பொதுமக்கள் மேடைக்கு வருக வேண்டும் என்று அழைக்கிறார்கள். ஐயா ஊராட்சி மன்ற தலைவரை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே. போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணுமையா.
சொல்றதுக்கு தான் பேருன்ற. தாத்தா என் பேர் தேனு. நான் நக்கி வச்சிருவேன். பேரு சொன்னீங்க. உன் பேரு என்னம்மா? அங்க வச்சிருக்கேன்னா சொல்லுமா. என் பேர் சர்ரு தாத்தா. சர்ரா என்ன பேர் வச்சுக்கிற? சர்ரு குருன்னு சர்மிலாவா அப்படி சொல்லுறாங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து போஸ்ட் வர பண்ணாது வந்து எழுக்கிற மாதிரி இருக்கு. தாத்தா அப்படியே தப்பா பேசாதீங்க தாத்தா. ஏமா இருக்கிறதே சின்ன பண்ணா சின்ன பண்ண தாத்தா வளரணும். 4 எலும்பு 2 கிலோ கறி தான் இருக்கு உங்களுக்கு. அம்மா தாத்தா நான் சொன்ன சின்ன பண்ணல. சின்ன பண்ண இவன் தான் சேத பிடிக்கணும். ஆமா ஆமா. உன் பேர் என்னம்மா? என் பேரா? என் பேரு சின்ன பண்ண அந்த பேரு என் பேரு ஏமா. அதாம்மா ஏமா உன் பேர் என்ன? தாத்தா என் பேரு தான் ஏமா. சொல்றது புரியுதாங்க உங்களுக்கு? ஏமா உன் பேர் என்ன? ஏமா சாசா. புரியுதா? பாத்து போய் எழுந்து நிற்கும் போது என்ன தாத்தா? யாரு சும்மா இருக்காங்க? அந்த பையன் ஏதோ பேச வச்சு சொல்லுமா. சொல்லுங்க தாத்தா. பார்த்தா வாங்கி கட்டிட்டு மரியாதை வாங்கிட்டு போவாரு போயா சாப்பா. யாரு சாப்பா? அந்த பையன் ஏதோ பேச வச்சு கம்முனுக்கிறீங்களாங்கண்ணா. இன்னொரு வரை நீயா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுங்க. பாருங்க தாத்தா என் அக்காவை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏமா என் அக்காவுக்கு இல்லைன்னா மதி போய் சுசிலா மாதிரி பாடுறோம். தாயே ஏய்மலையானு இவனுக்கு என்ன கூலி கொடுப்பையோ? யாரு என்ன போய் செய்யறாங்களா? செட்டுக்கு செட்டு சொல்லிடுவேன். தாத்தா என் பேர் தான் சுபா. சிவிட்டு பக்கத்து கிராமம் சொல்றீங்க. நம்ம முட்டத்தூருக்கு ஏன் வந்துங்க? எங்களுக்கு சிந்தனை மாறல. நீங்க ராஜா தப்பா நினைச்சு அதிகமா சொல்றேன். ஆனா பக்கத்துல நின்னு பேசுனா எங்களுக்கு சித்தம் மாறாது. பின்னாடி நின்னு பேசணும். தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்றேன். சொல்லுமா. இத பாருங்க. இந்த முட்டத்தூர் கிராமத்தில் திருவிழா என்று என் தங்கை உரைத்தார். திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டாம். அம்மனுடைய அழகருக்கு அனைவரும் கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அப்படியா? ஏன்னா இங்க பார்த்தாயா ஏரி கோயிலில் ஒரு அம்மனுடைய சிலை இருக்கிறது. அம்மனுடைய முகத்தை பார்த்தாயா பார்ப்பதற்கு பரிதாபமா இருக்கிறது. இந்த அம்மனுடைய பெயர் தான் என்ன? அம்மா ஊர்ல கோயில் இருந்தா இந்த மாதிரி ஊர்ல இருக்கும். திருவிழா நடந்தா ஆடம்பரமா நடக்கும். அம்மன் வீதி உலா வனவேடிக்கை கலை வீட்டுல நடக்குது. இந்த அம்மனோ ஏரிக்கரை மரத்தில் இருக்கிறாரு. இந்த அம்மன் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? அம்மா இந்த முட்டத்தூர் கிராமத்துல இந்த அம்மன் பெயர் தான் முட்டத்தூர் செல்லியம்மன். சக்தி ஒன்று சமய பதினாறு திகழ்ந்து வரக்கூடிய காட்டிலே காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நீபத்துறையாலே நீதி உள்ள சென்னம்மா, புத்தாக வளர்ந்தவளே, பூங்கா வளர்த்தாலே, முத்துமாரி முத்துமாரி எடுக்க பிரபசரிய மத்தாயே, சேரப்பட்ட எல்லாமா குறை எடுக்கமா ஆரணி அரேத்தமா. இந்த முட்டத்தூர் கிராமத்தில் செல்லியம்மன் போட்ட கடுவேறு இப்படி போறீங்கடா அப்பா. பைதா இவ்வளவு வாய் வச்சுக்கிட்டு தாலி கட்டு மாமியார் வீட்டுக்கு போன 3 நாள் தான் மொத்தம் புடவை வாங்கிட்டு பேக்கற பையன் சொல்லுவாங்களே. போல ஒரு மணியாடு விலாஸ் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போறீங்க. வேலை என்ன ஆச்சு? பஞ்சாயத்தார வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன காரணம்? ஹோட்டல் முதலாளி என்ன வச்சு போய்க்க தெரியல. யாதான் காரணம்? முதலாளிக்கு உன்ன வச்சு போய்க்க தெரியல. ஆமா. அட கடவுளே. ஏமா சேர்வா வைக்கிறதுக்கு தேங்காய் சிறுவு சொல்லி சொன்னாங்க. என் பெல்லுக்கு பெத்த பெத்த வச்சு நான் என்ன பண்ணுவேன்? மாம்டியோட வச்சிருந்தா வேலையை விட்டு போறேன். நாங்க வந்துட்டேன். குமராத ஓட்டாங்களே. ஏன் கும்பிடுறாங்க? தாத்தா இந்த அம்மனுடைய வரலாறு விளக்கமா எடுத்து சொல்லுங்க. ஆமா பார்த்தாயா அம்மனுடைய முன்பதாக ஒரு மனிதனுடைய சிலை வைத்திருக்காங்க. ஆமா. எதனால இப்படி வைத்திருக்காங்க? எதனால இப்படி சோகத்தோட இருக்கிறாங்க? என்னதான் நடக்கிறது? அம்மா ஆலயம் ஒண்ணு இருந்தா அதன் உள்ள போய் பார்த்தோம்னா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும். ஆமா. இந்த அம்மனோ சோக நிலையில இருக்கிறா. ஆலயத்தின் முன்பே ஒரு மனிதர் சிலை வைத்திருக்கிறாங்களே, என்ன காரணம்னு கேக்குறீங்க? பூலோகத்துல மனிதா பிறந்தா நமக்கு தான் இன்பம் துன்பம் கஷ்டம் இதெல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு நேரத்துல இந்த தாயானவள் படாத துன்பத்தை அனுபவிச்சு இந்த சோக நிலையில காட்சியளிக்கிறாங்க.
தலையில போட்டு கிழமை தடினா அவ்வளவு வெளுவ இருக்கு எனக்கு திராவிட்டு தடி பாத்துக்கிறா பாரு கிழமை தடிய இந்த அம்மனுடைய வரலாறு விளக்கம் எடுத்து சொல்லுங்க தாத்தா. அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேக்குறேன். இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரடியா போய் பார்க்கலனாலும் எனக்கு முன்னே இருந்த பெரியவங்களா சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலும் சொல்றேன். சொல்லுங்க. கைலாயத்திலே சிவபெருமானும் பார்வதி உலாவிக் கொண்டிருக்கும் விநாயகனும் அருகிலிக்கு நந்தி அவன் காவல் பூதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஆர்வரிக்கு ஏன் இடபாகத்தில் உமா பாதுகாக்கப்பட்டவள் நிலையாக வீட்டிற்கு கல்லுக்குறிக்கு பேரு முதல் கருவிலே வளர்க்கூடிய சிசுவரை சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மகமருந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மருந்தாலும் மேகத்தை நீர் மருந்தாலும் உயிரை மேவிய உடல் மருந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் வரவேனே நமச்சிவாயத்தை நான் வரவேனே ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதி சந்திப்பது வழக்கமல்லவா கண்ணை பார்வதா பவனித பரமணினா
ஆமாமா. முதலாக தோன்றியதா ஓம் பராசக்தி. என்னுடைய முதல் நாமதேயம். ஆமா. இரண்டாவது நாமதேயம் என்ன தெரியுமா? தெரியுதாயே. பார்வதி என்று எனக்கு மூன்றாவது நாமதேயம். நான்காவது நாமதேயம் என்ன தெரியுமா? தெரிந்தாயே. நத்தில்லை சிதம்பரத்தில் தாக்கிறதா தெரிகிறதா தாக்கிறது தெரிகிறதா 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 தெரிகிறதா. சிவகாமி என்று எனக்கு நான்காவது நாமதேயம். சக்தி ஒன்று. சமயம் 16. எத்தனை அவதாரம் எத்தனை பேர்களை கொண்டவன் இருந்தாலும் என் சுவாமியின் ஒரு பாகத்தை பணிய வேண்டும். நம சிவாய நம சிவாய நம சிவாய.
காக்கும் மன்னனடி போற்றி ஓம் சிவாய சிவாய நம. இறைவா, உங்கள் பொறுப்பான போற்றிய செந்தாமரை கமலங்களுக்கு மண்ணை பொருளை இருவாச்சி கோங்க பாதம் சொல்லக்கூடிய அனைத்து மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து உங்கள் எதிர்பார்க்கிற வரக்கூடிய உமா பார்வதா சிறந்தார்ந்த வணக்கம் என்று வாழ்த்துங்கள். ஏன் இதயம் கருந்தவளே, ஏன் இடமாக அமர்ந்தவளே, பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்க வந்தவளே, இந்த உலகம் உள்ளவரை உன்னுடைய புகழப்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று ஏன் மனதார வாழ்த்துகின்றேன். ஆமாம் பார்வதா, அன்று வளர்ந்த செந்தாமரை பறிக்கும் உபயோகப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்துடன் காட்சியளிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? என் மனதில் சந்தேகம் இருக்கிறது ஆண்டவா. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறைக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பரமன் இடமாக வைக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகளகு சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் ஒன்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துறந்துவிடும். பார்வதா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அளிக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் சாமி இப்படி வரணுமா, அதனால வழியில கொஞ்சம் டூ வீலர்லாம் இடையூறா இருக்குது, அதனால அந்த டூ வீலர் கொஞ்சம் அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமி வந்துட்டு பிறகு கூட அங்க விட்டுக்கலாம், கொஞ்சம் போயிட்டு டூ வீலர் வழியில அந்த டூ வீலர் கொஞ்சம் சாமி வரதுக்கு வழி விடுங்க ஐயா. இறைவா, பார்வதா, சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? தாங்கள் யார்? மும்மூர்த்திக்கு இல்ல முதல் மூர்த்தி. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? இறைவா, தாங்களும் மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேந்தர்களுக்கு பணியளிக்கும் தொழில். தாங்கள் பணியிருக்கும் போது தாங்களுக்கு சந்தேகம். இறைவா, பணியளிக்கக்கூடிய தொழில் உனக்கு சந்தேகம். ஆமா. நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. இன்று தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் சரிவரும் பணிகள் தான் ஆண்டவா. நீ கேட்கும் கேள்வி விசித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதரசர்களுக்கு பணியாளர் பிறகுதான் உன்னை சந்திக்கிறதற்காக உன்னை தேடி நாடி கொண்டு வந்திருக்கிறேன். பணியளிக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். பணியளிக்கவில்லை என்று எதை சாட்சியாக வைத்து உரைக்கிறார்? சாரிதமில்லாத சங்கீதமும் சாட்சி இல்லாத வழக்கும் சபைக்கு இணையாகாது. இந்த சக்தியானவள் ஆதாரம் இல்லாமல் உன்னிடத்தில் நான் வார்த்தையாட மாட்டேன். என்னிடத்தில் சிறிய தங்க பேழை இருக்கிறது. அந்த பேழைக்குள் ஒரு ஜீவனை நானே அழைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கிறவர்களுக்கு இன்றைய தினம் தாங்கள் பணியேற்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். பார்வதா, வீதியை வெள்ள வினரான முடியாது உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்கம்? ஒரு சிறிய தங்கை பேழைக்குள் ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் பணியாளரை நாம் அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேழை திறந்துப்பார். நான் பணியாளரை அழைக்கிறேன், நீ அறிந்து கொள்வாய். பணியாளர் பரமனாகும். பேழைக்குள் அழைத்து வைத்து சக்தியாகும். திறந்து பார் அந்த பேழையை. ஆண்டவா, என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. பெண் புத்தி என்று உரைப்பார்கள். அதை உணர்ந்து விட்டு இந்த பேழைக்குள் இருக்கும் ஜீவனுக்கு பணி எழுந்திருக்கிறாய். என்ன என்னை மன்னிக்க வேண்டும். சோதனை செய்வதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்த கலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் விட்டாய். இப்பதான் புரிந்துகொள், இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணைக்கு பெண் அடிமை என்பதை உணர வேண்டும். பணி எழுந்து விட்டேன் என்று ஆர்வமாக
என்னிடத்தில் பேச வேண்டாம். யார் இடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து புரிந்து அதுதான் பேசுகிறாயா? இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவள்தான், இந்த உலகத்தையே படைத்தவள்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி சிவமயமாகும்? இந்த உலகம் அனைத்தும் சக்திமயமாகும். பார்வதா, என்னால் படைக்கப்பட்ட உலகம் இது. முதலில் தோன்றினேன், உலகத்தை படைத்தென்ற ஆழமாக உரைக்கிறாயே. முதலில் தோன்றல் மட்டும் போதுமா? இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமா? அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் இந்த பரமன் படியலுக்கு அந்த ஜீவ வேதராசிகள் எப்படி உயிர் பெற்றுவாயும் படியளப்பவன் இந்த பரமன் என்றால் அது முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கு பரியாரத்தை விட்டால் போதாது, சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுப்பது சக்தியானவை. நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? சக்தியை கொடுப்பது நான் தானே. அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நானே உயர்ந்தவன். சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாயே. ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் தான் அந்த மனிதனுடைய சக்தி என்பதை பரமன், இந்த பரமன் படையளிக்கக்கூடிய உணவுதான் ஒரு மனிதனுக்கு சக்தி கிடைக்கிறது என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே இறைவா, அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் படி அளந்து விட்டால் போதாது, சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுப்பது சக்தியானவள். நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? சக்தியை கொடுப்பது நான் தானே. அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நானே உயர்ந்தவன். அந்த பட்டத்தை கொடுத்தவள் குலத்தை கொண்டவனால், திரு சோழத்தை கொடுத்தவள், வெற்றிக்கல்லை படைத்தவனால், கண்ணில் தியானமாக கொடுத்தவள், நான் என்று பெண் இல்லை, பெண்ணின்றி யார் இல்லை, நான் என்று நீ இல்லை, நானின்றி நீ இல்லை. அப்படி என்றால் இறைவா, அப்படி என்றால் ஒரு நிபந்தனை எடுத்துக்கொள்ளலாம். நிபந்தனையா? ஆமா. என்ன நிபந்தனை? அன்று ஒரு நேரத்தில் தில்லையில் நடனமாடினாய் அல்லவா? அதை போன்று இப்போது என் முன்பதாக தாங்கள் நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உயர்த்தவர். அப்படியா? ஆமா. இறைவா தலைவா வருகவே வருகவே வெற்றி பெற்றவல்ல பரமன் வருகிறேன் பின்தொடர்ந்து. அந்த வாக்குவாதத்திலே தோல்வி இமாச்சலத்தை விட்டு பூலோகத்தை நோக்கி ஓடக்கூடிய நேரத்தில் உனது பார்த்திருக்கக்கூடிய தண்டை சலகாப்பட்டது உடைந்து அதில் இருக்கும் 7 முத்துக்கள் 7 இடத்திலே சிதறவிருந்திருக்கிறது. உண்மைதான் பார்வதா, எப்போது இந்த பரவனை பகைத்து சென்றாயோ அந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ 7 முதல் முத்தாகப்பட்டது முச்சந்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்திருக்கிறது. ஆகினால் முதல் முத்து விழுந்த இடத்தில் முட்டத்தூர், விழுந்த இடத்தில் இறையானூர், 3வது முத்து விழுந்த இடத்தில் முனத்தூர், 4வது முத்து விழுந்த இடத்தில் மாரிப்புத்தூர், 5வது முத்து விழுந்த இடத்தில் ஆராத்தூர், 6வது முத்து விழுந்த இடத்தில்
மதுராந்தகன் ஏரிக்கரை. 7ஆம் முத்து விழுந்த இடத்தில் பூவிருந்த வள்ளி. இந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் 7 அவதாரத்தை எடுக்க வேண்டும். திருக்கிழா மூத்தவளாகி தலை சிறந்தவளாகி முதல் முத்து விழுந்த முட்டத்தூர் கிராமத்திலே நீ செல்லியாக அவதாரம் எடுத்து எப்போது இந்த பரவனை பிடித்து சென்றாய் பூலோகத்தில் ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு அவனிடத்தில் படாத துன்பத்தை தூரத்தில் அனுபவிக்க வேண்டும். கொடுத்த